திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 17வது நாள். இந்த 17வது நாளில் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவிடைக்கழி அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சர்வமும் சுப்பிரமணியம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதான கோவில். அது என்ன சர்வமும் சுப்பிரமணியம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாமே முருகனாக இருக்காராம். எப்படி அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த கோவிலிருந்து 6-7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம் கிட்ட வரும். இப்போது இந்த ஸ்தலத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த ஸ்தலத்துக்கு திருப்புகழ் பாடப்பட்ட காலத்தில் இருந்த பேர் பார்த்திங்கன்னா குராவடி அப்படின்றது. குராவடினா என்ன அப்படின்னா, குரா மரத்துக்கு கீழே இருந்த சுவாமி அப்படின்னு இவருக்கு பெயர். குரா மரங்கள் இங்கே அதிகமாக இருந்துதாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூலஸ்தானத்தில் ரொம்ப விசேஷமாக முருகனும் தெய்வ யானையும் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியே நின்றுருப்பா. உமா மகேஸ்வரரா சிவபெருமான் லிங்க ரூபத்தில் உள்ளே இருப்பார். அதாவது முருகன் சூரபத்மனுடைய போர் பண்ணார் இல்லையா? அப்போது சூரபத்மனுடைய பையன் என்ன பண்ணானாம், ஹிரண்யன் அப்படின்றவன் வந்திருக்கிறது முருகன் அப்படின்றத உணர்ந்துட்டான். அதாவது சிவபெருமானுடைய அம்சம்தான் வந்திருக்கார் போர் புரியறதுக்காக அப்படின்னு உணர்ந்தவன், நம்ம இந்த போரில் ஜெயிக்க முடியாது, அதனால் தன்னுடைய தந்தையான சூரபத்மன் இறந்தால் அவருக்கு பித்ருக்கடன் பண்ணுறதுக்காக ஒரு பையனாவது இருக்கணுமேன்றதுக்காக கடலில் குதிச்சு, அதாவது திருச்செந்தூரில் தானே இந்த போர் நடந்தது, அப்போ கடலில் குதிச்சு மீனா போய் மறைஞ்சிட்றான். இதை பார்த்த முருகப்பெருமான் அவனையும் கண்டுபிடிச்சு அவனையும் வதம் பண்ணிடுறார். ஆனால் இந்த ஹிரண்யன் அப்படின்றவன் மகா சிவபக்தன். எப்போவுமே சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் எந்த தீங்குமே பண்ணக்கூடாது. அவர்களை ஏதாவது நம்ம செஞ்சால் அந்த பாவம் நம்மளை பீடிக்கும். அதனால் முருகப்பெருமானுக்கும் அந்த மாதிரி ஒரு தோஷம் வர இந்த இடத்துல திருவிடைக்கழி அப்படின்ற ஸ்தலத்தில் அந்த ஹிரண்யன் அப்படின்ற மகா சிவபக்தனை வதம் பண்ணதுக்காக அவருடைய பாவமானது சிவபூஜை மூலமாக தீர்க்கப்பட்டது. அதனால் உள்ள மூலஸ்தானத்தில், அதாவது கர்ப்ப கிரகத்தில் சிவபெருமான் பாவம் தீர்த்த பெருமான் அப்படின்ற பேருள்ள உள்ளே இருப்பார். வெளியே முருகப்பெருமான் சுப்பிரமணியராக நின்றுருப்பார். இது ரொம்ப வித்தியாசமான ஸ்தலம். ஏன்னா கர்ப்ப கிரகத்தில் எப்போவுமே நம்ம சுவாமி யாராவது ஒருத்தரை, முருகனையோ இல்லை சிவபெருமானையோ தான் பார்ப்போம். ஆனால் இந்த கோவிலுக்கு மட்டும் தனி விசேஷம். முருகனையும் பார்க்கலாம், சிவபெருமானையும் பார்க்கலாம். முருகன் கிட்டத்தட்ட 5.5 to 6 அடி உயர நல்ல ஆஜானுபாகவான நல்ல உயரமான முருகன். அது மட்டும் இல்லாமல் தம்பதி சமேதராக காட்சி கொடுப்பார். எப்போவுமே முருகப்பெருமான வள்ளி மணவாளன், வள்ளி காதலன் அப்படின்னு அதிகமாக சொல்லி வள்ளியோட சேர்ந்து சொல்லி தானே கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே தெய்வ யானையோடு இருப்பார். இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் இங்கே தான் கல்யாணத்துக்காக நிச்சயதார்த்தம் நடந்ததாம். அதனால் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சிவபெருமான் இருப்பார், வாசலில் முருகப்பெருமான் இருப்பார். அதாவது அந்த கர்ப்ப கிரகத்துடைய வாசலில் முருகப்பெருமான் நின்றுருப்பார். அவருக்கு இடது பக்கத்தில் தெய்வ யானையும் நின்றுருப்பா. ரொம்ப அழகான ஸ்தலம். இப்படி ஒரு கர்ப்ப கிரக அமைப்பை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. முதல்ல இந்த காணொளி ஆரம்பிக்கும் பொழுது சர்வமும் சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா?
அதுக்கு எடுத்துக்காட்டா இங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது சண்டிகேஸ்வரர், சந்திரசேகரர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிவமூர்த்தங்கள் எல்லாமே வலது கையில் வஜ்ராயுதம் வேல் மாதிரி தாங்கிண்டு நின்றுருப்பாளாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே முருகனாக இருக்கார் அப்படின்றத காட்டுறதுக்காக. அதனால இந்த ஸ்தலம் முருகப்பெருமானுக்கும் உகந்தது, சிவபெருமானுக்கும் உகந்தது. அதனால் 2 பேரையும் வணங்குறவர்கள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அதுவும் இல்லாமல் இந்த குரா மரத்து அடியில் தான் முருகப்பெருமான் சிவபெருமான் கிட்ட பூஜை பண்ணி தன்னுடைய பாவம் தீர்ந்ததாக சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்ட இடங்கள் 2 தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, அறுபடை வீடுகள் இல்லாமல் வள்ளிமலையில், அதாவது வள்ளி தேவியை கல்யாணம் பண்ணுறதுக்காக வள்ளிமலையில் முருகப்பெருமானுடைய திருவடி பதிந்ததாகவும், இந்த இடத்துல குரா மரத்துக்கு கீழே முருகனுடைய திருவடி பதிந்ததாகவும் வரலாறு இருக்குது. ஏன்னா குரா மரத்தடி மேவிய பெருமாளே, குரா மரத்தடி நிழல்தனில் அமர்ந்த பெருமாளே, உறைவோனே அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு 2-3 திருப்புகள் இருக்குது. அதனால் இந்த குரா மரத்துக்கு கீழே முருகப்பெருமானுடைய திருவடி பதிந்ததா ஒரு ஐதீகம். அதனால் இந்த குராவடி அப்படின்ற இடமான விடைக்கழி, விடைக்கழினா ஒன்றும் கிடையாது, அதாவது பாவம் தீர்ந்த இடம். யாருடைய பாவம் அப்படின்னா, முருகப்பெருமான் ஹிரண்யன் அப்படின்ற அசுரனை வதம் செய்ததற்காக அவன் ஒரு பெரிய சிவபக்தன். அதனால அந்த பாவம் தீர்றதுக்காக முருகப்பெருமான் பூஜை செய்த இடம், பாவம் தீர்ந்த இடம். அதனால தான் திருவிடைக்கழி அப்படின்னு என்ற ஸ்தலத்துக்கு பேர். இப்போது இங்கே இருக்கிற திருப்புகழை பார்க்கலாம். இந்த திருப்புகழும் ரொம்ப சின்னதான திருப்புகழ் தான். நேத்திக்கு பார்த்த மாதிரி 8 வரிகள் தான். மறுக்குலாவிய அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான இந்த திருப்புகழ். இப்போ இதை நான் படித்து காட்டுறேன். எப்பவும் போல் 2 தடவை படிப்பேன். முதல் தடவை கேட்டுண்டே வாங்க, 2வது தடவை என் கூடவே நீங்கள் சேர்ந்து சொல்லலாம். மறுக்குலாவிய மலரனை கொதியாதே, வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே, கருக்குலாவிய அயலவர் பழியாதே, கடப்ப மாலையை இனி வர விடவேணும், தருக்குலாவிய கொடியிடை மணவாளா, சமர்த்தனே மணி மரகத மயில் வீரா, திரு குராவடி நிழல்தனில் உறைவோனே, திரு கை வேல் வடிவழகிய பெருமாளே. இதுதான் இவ்வளவு சின்னதான திருப்புகள். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். மறுக்குலாவிய மலரனை கொதியாதே, வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே, கருக்குலாவிய அயலவர் பழியாதே, கடப்ப மாலையை இனி வர விட வேணும், தருக்குலாவிய கொடியிடை மணவாளா, சமர்த்தனே மணிமரகத மயில் வீரா, திரு குராவடி நிழல்தனில் உறைவோனே, திரு கை வேல் வடிவழகிய பெருமாளே. எவ்வளோ அழகான திருப்புகள் இல்லையா? இதில் இவர் சொல்கிற மாதிரி கை வேல் வடிவழகிய பெருமாளேன்ற மாதிரி அழகாக முருகப்பெருமானுடைய கைகளில் வேலும் இருக்கும். 2 கரங்கள் தான். அபயஹஸ்தமாக வலது கரம் இருக்கும், இடது கரத்தை அவருடைய தொடை மேலே வச்சுட்டு அழகாக நின்றுருப்பார். பக்கத்தில் தெய்வ யானை அம்பாள், அதாவது நிச்சயதார்த்தமான பெண் எவ்வளவு முகத்தில் வெக்கத்தோடு அழகாக நின்றுருப்பாளோ அந்த மாதிரி முருகனுக்கு பக்கத்தில் வெக்கப்பட்டு அழகாக நின்றுருப்பாள். இந்த இடத்துல ஒரு சின்ன தகவலை நான் சொல்கிறேன். இது வாரியார் சுவாமிகள் சொன்னது. முருகப்பெருமான் சுவாமியுடைய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து வந்தவர். அப்போது அவருடைய நெற்றிக்கண்லேருந்து வந்தவருக்கு நெற்றிக்கண்ணுடைய தீப்பொறியிலிருந்து வந்தவர். அதே மாதிரி கண்கள்லேருந்து வந்தவங்க தான் அவருக்கு மனைவி ஆக முடியும். அதனால் மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை பார்க்கும்பொழுது, நடராஜாவுடைய ஆனந்த நடனத்தை பார்க்கும்பொழுது அவர் கண்கள்லேருந்து அவரையும் மீறி 2 துளி கண்ணீர் வந்துதாம்.
அதாவது வலது கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர், இடது கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர். அந்த வலது கண்ணிலேருந்து வந்த சொட்டு தண்ணீர் தான் வள்ளியாகவும், இடது கண்ணிலேருந்து வந்த சொட்டு தண்ணீர் தான் தெய்வ யானையாகவும் அமைந்தார்களாம். அதனால் வள்ளியும் தெய்வ யானையும் மகாவிஷ்ணுவுடைய மகள்களாக கருதப்படுறாங்க. ஏன்னா மகாவிஷ்ணு முருகப்பெருமானுக்கு மாமன் முறையில் இருப்பவர். அதனால் மாமனுடைய மகள்களான வள்ளியையும் தெய்வ யானையும் முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா முருகப்பெருமான் அக்னிஸ்வரூபமாக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து வந்தவர். வள்ளியும் தெய்வ யானையும் தண்ணீரின் ஸ்வரூபமாக, ஆனந்த கண்ணீரின் ஸ்வரூபமாக மகாவிஷ்ணுவுடைய கண்கள்லேருந்து வந்தவா. அதனால் இவர்களுக்கு திருமணமானதாக வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால தான் இந்த ஸ்தலத்தில், திருவிடைக்கழின்ற ஸ்தலத்தில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு வள்ளி தெய்வ யானைக்கு கூட வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதியும் இருக்காம். அதனால் இந்த திருவிடைக்கழி அப்படின்றது முருக பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம். முடிந்தவர்கள் நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அழகான முருகனை ரசித்து பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.